கல்யாணம் பண்ணிருக்கா. இந்த கிழவி என்ன புதுசா இருக்கு, இத நான் இங்க பார்த்ததே இல்ல. எப்படிதான் இப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அலைறாளுவோ, வயித்தெல்லாம் காமிச்சுக்கிட்டுச்சு. இந்த கிழவி யார சொல்லுது, நம்மளையா சொல்லுது? சரி சரி இருக்காது, வேற யாரையாவது பேசிக்கிட்டு இருக்கும், நம்ம போவோம். என் வீட்டு பிள்ளையா இருக்கட்டும், இப்ப நடக்கிறதே வேற. எனக்கு டவுட்டா இருக்கு இது பேசுறத பார்த்தா. கிழவி நீ யார பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க? ஏதா கிறுக்கி, நீ என்ன Dress போட்டு போற இந்த பட்டி காட்டுக்குள்ள? இதெல்லாம் ஒரு Dress-ஆ? கிழவி ரொம்ப பேசாதனே, எனக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அத போடுறேன். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு இப்போ? அது மட்டும் இல்லாம நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே, நீ எந்த வீட்டுக்கு வந்திருக்க கிழவி? அப்ப நான் அப்படிதான்டி பேசுவேன். நான் லட்டு வீட்டுக்கு வந்திருக்க அம்மா புட்டுட்டி. லட்டுதியோட அம்மாவா நீங்க? நீங்க இந்த பேச்சு பேசிய? சரி கடக்கட்ட, நான் அப்புறமா வந்து லட்டுதிட்டே பேசிக்கிறேன் இத பத்தி. சீ, இதெல்லாம் ஒரு அம்மாவா? ஆமாட்டி அம்மாதான். நல்ல வேளை நான் உனக்கு அம்மாவா வரலன்னு நினைச்சுக்கோ. நானா மட்டும் இருந்தேன், அந்த ஒத்த குடுவிய பிடிச்சு அறுத்து விட்டுருவேன். இந்த ஊர்ல உள்ள மனுஷங்க கூட நல்லா இல்லம்மா. சீ, என்ன ஊரோ இது? இது யாரு புதுசா இருக்கு? மண்டைய பாரு, மண்டைய பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருது. இது என்ன மண்டையோமா? இந்த பொம்பளைய பாரு, முக்காடு போட்டுட்டு போறான். சீ, நாங்கெல்லாம் எந்த வீட்ல இலவு விழுந்தாதான் முக்காடு போடுவோம். இவளை பாரு, சும்மாவே முக்காடு போட்டுட்டு போறா. இப்போ முக்காடு போடலைனாதான் என்னவா? கிழவி, நீ என்ன பத்தியே இப்ப முக்காடு முக்காடு சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, ஒன்னதான் சொல்லுறேன். என்ன செய்யணும் இப்போ? நான் முக்காடு போட்டு போனா உனக்கு என்ன, முக்காடு போடலைன்னா உனக்கு என்ன? உனக்கு என்ன வந்து என்னை பத்தி பேசுறதுக்கு? ஏன் வாயி, நான் அப்படிதான் பேசுவேன். அடே உன் வாயாமல அப்ப கேக்குது ஏன் காது கேட்டியா? எங்க யார் வீட்டுக்கு நீ வந்திருக்க? உன இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லையே. நான் என் மாவா வீட்டுக்கு வந்திருக்கேன் டி. எவாட்டி உன் மாவா? ஏண்டி வாடி போடி, நான் வாயை உடைச்சிருவேன். உடப்பாலா உடப்பா, இவ உடைக்கிற வரைக்கும் எனக்கு கை என்ன பூவா பறிச்சுக்கிட்டு இருக்கும். நீ பூ பறிப்பியோ பேய்க்கு பேடு பாப்பியோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒழுங்கா பேசல, வாயை உடைப்பேன். யாருமா இவ? எங்க உள்ள பைத்தியமோ? யாரு வீட்டுக்கு நீ வந்திருக்க? ஏடி நான் லட்டு அம்மா புட்டுட்டி. அடே நீ அந்த லட்டு ஆத்தாவா? அதான பார்த்தேன். வா மாவ அரக்கு இருக்கு, நீ முழுக்கு இருக்காளா இருப்ப போலயே. ஏடி உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் மவள அரக்கு இருக்கும்ப, என்ன முழுக்கு இருக்கும்ப? என்ன இப்படி சத்தமா இருக்கு? ஐயோ, இது லட்டு அம்மால. அவ என்ன போற வர விட்டு சண்டை இழுத்துக்கிட்டு இருக்காவோ, நம்ம போய் அவளை கூட்டு வருவோம். போடு சண்டை. நல்லா இது வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணாலும் நம்மளுக்கு நல்ல வியூ போகும். ஆமா கிழவி, உன் மாவ அரக்கு இருக்குதா? அவ என்ன பாடுபடுத்திருக்கா தெரியுமா? அது பத்தாதுக்குன்னு ஒன்ன கூட்டு வந்து வச்சிருக்க, நீ என்ன பாடாபடுத்திக்கிட்டு இருக்கேன்னு? அம்மா வீட்டுக்கு போவோம். ஏல கொஞ்ச நேரம் இருல, சண்டை நடக்கு, பாத்துட்டு போவோம். இங்க ஆறுங்க, ரொம்ப பேசினேன்னு வைங்களே, மவளையும் ஆத்தாளையும் மவளையும் கொண்டு போய் ஜெயிலுக்கு உள்ள வச்சிரே, பாத்துக்கோங்க. அடே நீ அவ்வளோ பெரிய அப்பா டக்கருன்னு. மனுஷங்களாம் இந்த காயை வாங்கணுமா வேண்டாமா? என்ன விலை விக்கி எப்பா? பக்கத்து கடையில வாங்கினா கூட இருக்குன்னு மார்க்கெட்டுக்கு போய் வாங்க போனா அங்க அதுக்கு மேல விலையா இருக்கு. இதுக்கு பக்கத்துலயே 5 ரூபா 10 ரூபா கொடுத்து வேணுங்க நேரத்துக்கு வாங்கிக்கிடலாம் போலயே. எங்க போயிட்டு வர? ஏக்கா மார்க்கெட்டுக்கு தான்க்கா போயிட்டு வரேன். காயெல்லாம் முடிஞ்சிட்டு, அதான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல காய் போடுவாம்ல மார்க்கெட்ல, அதான் அங்கிட்டு போயிட்டு வரேன். எவ்வளவு ஒரு வார்த்தை என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல, வந்திருப்போம்ல, 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். எனக்கும் காயெல்லாம் காலி ஆயிட்டு நானும் போகணும்னு தான் உட்கார்ந்துருந்தேன். ஆனா நீ காயெல்லாம் வாங்க போற ஆளு கிடையாது, திடீர்னு என்ன மார்க்கெட்டு கிளம்பிட்ட? ஆமாக்கா உண்மைதான். நானு பிள்ளைன்னா அங்கனுக்குள்ளே வாங்கிக்கிடுவோம் பாத்தீங்களா. ஆனா இப்ப எங்க அம்மா வேற வந்து உட்கார்ந்துருக்கா, அவளுக்கு இந்த காய்வோ தான் பிடிக்குது. அதுக்காண்டி தான் காய் வாங்குறதுக்காண்டி இவ்வளவு தூரம் வந்தேன். உங்க ஞாபகம் இல்ல பாருங்க, இல்லைன்னா போகும்போது கூப்பிட்டுருப்பேன். சரி பரவாயில்ல பரவாயில்ல, நான் போய் வாங்கிக்கிடுவேன். காயெல்லாம் விலை மலிவாப்ல. என்ன மலிவு, நீங்க வேற வயிற்றுல கிளப்பாம ஒண்ணு என்ன விலை சொல்லுதான் தெரியுமா? கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இந்த இதுக்கு காய் வாங்குறதுக்கு பதிலா ஒரு 1/4 கிலோ சிக்கன் மட்டன் வாங்கிட்டு போயிடலாம்க்கா. அதுக்குன்னு காய் திங்காம எப்படி இருக்க முடியும் சொல்லு? அதுவும் சரிதான்.
எப்படி இப்பமே இவ்வளோ விலையா இருக்கு, பொங்கலுக்கு இன்னும்லாம் விலையாரி போயிரும். இந்த இருக்கா லட்டு. ஆமாக்கா, பொங்கலுக்கு எப்படியும் காய் வாங்காம இருக்க முடியுமா? அம்புட்டு காயில ஒன்னு வாங்கி வச்சு சாமி கும்பிடணும்ல. அதுதான் என்ன செய்யன்னு எனக்கு தெரியல. தீபாவளினா ஒரு பிரச்சனையும் இல்ல, இந்த பொங்கலுன்னு அந்த காய் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. ஏட்டி சந்தையில பொங்கலுக்கு அடுப்பெல்லாம் வந்துட்டாட்டி, நான் வேற அடுப்பு வாங்கணும். வீட்டு முன்னாடி வச்சு பொங்க விட்டாதான் நல்லா இருக்கும். ஆமாக்கா, ஆமா, இப்பமே வந்தாச்சு சந்தையில. கரும்பும் நல்ல மண் அடுப்பு பானை எல்லாம் வந்திருக்கு. எனக்கும் அடுப்பு வாங்கணும் பாத்துக்கோங்க. நீங்க வாங்கும்போது நானும் வாங்குதேன். ஆனா இன்னைக்கு சந்தையில வாங்க வேண்டாம், இன்னும் 10 நாள் கிடக்கல. அடுத்த வாரம் எல்லாரும் சேர்ந்து போவோம். கூட 2 வாங்கணும்னு வைங்களேன், அவன் குறைச்ச பிறகு தருவான். நல்லா பேசி வாங்கலாம். ஆமாப்ல, ஆமா, அடுத்த வாரம் அப்ப எல்லாரும் சேர்ந்து போவோன்னு பொங்கலுக்கு சாமான் வாங்க. ஆ சரிக்கா. ஏன் லட்டு, ஏதோ உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? உன் மாமியா போட்டுக்கிட்டு தள்ளிட்டே இல்லைன்னா அதுவே போய் சேர்ந்துட்டா. மென்டல் வாயை கழுவிட்டி லூசு. அது இருந்தா இருந்துட்டு போகுது, அது பெரிய பிரச்சனை இல்ல. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? உனக்கு தெரியுமா தெரியாதா? எப்படி சொன்னதானே தெரியும். உங்க வீட்டு பின்னாடி முக்கு ரோடு இருக்கு தெரியுமா? நல்ல வெள்ளை முடி, அந்த பழைய படத்துல எல்லாம் ஜெகன்மோகினி படத்துல வரும் தெரியுமா? அந்த மாதிரி மண்டையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஒன்னே மாதிரிதான், ஆனா மண்டை முடிதான் வேற. அப்படி ஒரு பாட்டி உட்கார்ந்து இருந்தது, அது உங்க அம்மா தானே டி? ஏட்டி ஆமா, நான் தான் சொன்னோம்ல எங்க அம்மா கூட்டு வந்து வச்சிருக்கேன்னு. உங்க அம்மா அவங்களுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு போற வரவையெல்லாம் கூப்பிட்டு வச்சு சண்டை இழுத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? சரியா போச்சு. போ பல்ல கட்டுதா பாருங்க இவா. ஏட்டி என்னட்டி பெரிய சண்டையா வாட்டி நடக்கு? அப்படி ஒண்ணும் பெரிய சண்டைன்னு சொல்லிட முடியாது. ஆனா யார்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காவோ தெரியுமா இப்போ? யார்கிட்ட சண்டை போடுதா? நம்ம அரலூசு சௌந்தர்யா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காவோ. சரியா போச்சு போ. ஏட்டி உனக்கும் அவளுக்கும் தானே ஆவாது. உங்க அம்மாட்ட சொன்னியே என்ன, எதுக்கு அவளை கூட்டு சண்டை போட்டுட்டு இருக்கு? ஏக்கா நான்லாம் ஒன்னும் சொல்லலையேக்கா அவட்ட. இருங்க நான் போய் பார்க்கட்டும். ஏப்ல உங்க அம்மா உனக்கு மேல இருப்பாவோ போலயே. சரி போ போ, எனக்கு வீட்ல வேலை கிடக்கு, நான் போறேன். இவ வேற சும்மாவே கிடக்க மாட்டாம்மா. சீ, எங்க அம்மா வாய் வச்சுட்டு சும்மாவே கிடக்க மாட்டாப்பா. இது வயசான உள்ள அவ அப்படிதான் இருப்பாவோ. நீ ஒண்ணு கோவப்படாத, போய் சண்டைய விலைக்கு வைப்போ. சரிக்கா வாரேன்னு. அடுத்த வாரம் கண்டிப்பா சந்தைக்கு போவோம், மறந்துடாதீய. சரிடி, சரி போவோம் போவோம். போடி, நீ எங்க உள்ளவள? நாளா எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? நீ உங்க ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளுனாலும் இருந்துட்டு போ, ஆனா இது ஏன் ஊரு கேட்டியா? ஏமா அப்ப நாங்கெல்லாம் இந்த பக்கத்து ஊரா? எவாட்டி இவா எங்க அம்மாட்ட வம்பிழுக்குதவா? ஆல்ரெடி அரை லூசு தொல்லை தாங்களா, அடுத்து முழு லூசு வேற வந்துட்டு. எவாட்டி உங்க அம்மாட்ட வம்பிழுத்தா? உங்க அம்மா தான் போற வரவெல்லாம் கூட்டு வச்சு வம்பிழுத்துக்கிட்டு இருக்கா. சொல்லிவே சொல்லிட்டேன். எங்கிட்ட வம்பிழுத்தேன். நான் வாட்டுக்கு வயசான காலத்துல வாசல் உட்காந்து பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். இவதான் வார என்கிட்ட சண்டைக்கு. சீ கிளவி, போய் 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 பச்சை பொய்யெல்லாம் சொல்லுது. ஏட்டி நான் வாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தேன், நீ சொல்லல. என்னை பார்த்து முக்காடு போட்டு போற, அப்படி இப்படி நீ தானே சண்டை இழுத்த. இது நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் எங்க அம்மாவை. ஏட்டி ஓட்டிங்க வாய உடைச்சிருவேன் பாத்துக்கோ, மரியாதையா கூப்பிடு. இவ முக்காடு போட்டு போனா எனக்கு என்ன, லங்கோடு போட்டு போனா எனக்கு என்ன, வந்துட்டா சண்டையிலுக்க. எதுவும் சரியான கிளவியா இருக்கும் போலயே. பேச்சு அப்படிலாம் மாத்தி பேசுது. இப்பதான் தெரியுது இவன் மாவ ஏன் இந்த வரத்துக்கு வாரான்னு. ஏட்டி சௌந்தர்யா இங்கரு, உனக்கும் எனக்கும் பழைய பகை இருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு எங்க அம்மாட்ட வம்பிழுக்குது, என் பிள்ளைகிட்ட வம்பிழுக்குதுன்னு என் குடும்பத்துக்குள்ள வந்த நான் மனுஷியா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. இது உண்மைதான்ட்டி சொல்லுதே, நீ வேற புரிஞ்சுக்க மாட்டீங்க. இரு இரு, இப்ப நான் நிரூபிக்க பாரு. ஏ பாப்பா இங்க வா, நீ இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்தெல்லாம் இங்க கொண்டாயாத. ஐயையோ, நம்ம மாட்டிக்கிடுவோமா? என்னத்தை எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏமா நீ இம்புட்டு நேரம் இந்த சண்டையெல்லாம் வீடியோ எடுத்தேலாமா? அத அவட்ட காட்டு, அவ மூஞ்சில காட்டு. அப்பதான் அவ ஆத்தா லட்சணம் என்னன்னு தெரியும். நான் ஏன் கிட்டல சண்டைக்கு வரா? எத்தனை வீடியோ எடுக்கல, போட்டோ எல்லாம் எடுத்தேன். என்னது போட்டோ எடுத்தியா? இம்புட்டு நேரம் போனை வச்சுக்கிட்டு காமிச்சிட்டே இருந்த, நான் வீடியோல எடுக்க நினைச்சேன். நான் ஸ்னாப்சாட்ல ஃபில்டர் போட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன் என் மூஞ்சிய. இங்க வாங்க நான் காமிக்க. எங்க இருங்க, நாய் மாதிரி நாக்கெல்லாம் தொங்குத மாதிரிலாம் வருங்க பாருங்க. விளங்கும். சரிம்மா சரி, நீ போ போ. ஏக்கா நீங்களும் போங்க, அந்த பயல வச்சுக்கிட்டு ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கிய?
ஏக்கா நீங்களாவது சொல்லுங்கக்கா, இந்த கிழவி தானக்கா என் கூட சண்டை போட்டுட்டு இருந்தது. ஆதியில தானே வந்தேன், எனக்கு என்னமோ பாக்கிறதுக்கு நீ தான் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது. சீ பா மஞ்சரேட்டி, ஓண்ட போய் கேட்ட பாரு. போடி பிசாசு, இவ தான் சண்டை போட்டுருப்பா வயசான கிழவிட்ட. வாழ போய் நம்ம வேலையை பாப்போம். எல்லாம் இந்த பையதான் நின்னு இந்த சண்டையை பார்க்கணும்டா. வாழ போய் படிக்கிற வழியை பாருல. நான் எங்க சொன்னேன்? இருக்கட்டும், இந்த ஜெகன்மோகினி கிழவி இந்த வளர்ந்த மாடை இன்னொரு நாள் கவனிச்சுக்கிடுவேன். சௌந்தர்யா என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாம போற? போட்டி மென்டலு போயிட்டாளா? நல்ல வேலை. சீ, இந்த ஊர்ல உள்ளவங்கள என்ன மனுஷங்களோ. ஏமா இங்க இரு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நீ தான் கண்டிப்பா வம்பிழுத்திருப்ப. இப்படி உட்காந்துக்கிட்டு போற வரவுல எதுக்குமா வம்பிழுத்துக்கிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள போமா. ஆமா, எங்களுக்கு ரொம்ப ஆசை பாரு, வம்பளுக்க வந்துட்டா. என்ன மூச்சி, நான் போய் சமையல் வேலையை பார்க்க போறேன். பின்ன எங்களுக்கு டைம் பாஸ் ஆக வேண்டாமா? பின்ன இந்த பட்டி கடல எப்படி நேரம் போகும்? 4 பேர்கிட்ட சண்டை போட்டாதான் நேரம் போகும்.